ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுவையான சூப்பரான வாயில் வச்சதும் கரையக்கூடிய பைனாப்பிள் கேசரி, நல்ல மிருதுவான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அன்னாசி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த கப்பில் நல்ல கோபுரமாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அது 1.25 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலி நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த கேசரி முழுவதுமாக செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அந்த ஒரு கப் நெய்யை நம்ம இடையில இந்த மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வரலாம். இப்போ நெய் நல்லா உருக்கிடுச்சு. உருக்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்த ரவையை வச்சுருந்தாலும் கூட நம்ம கேசரி செய்யும்போது மறுபடிக்கும் நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் கேசரி நல்லா மிருதுவாக நல்லா தனித்தனியாக சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டான கேசரியாக கிடைக்கும். இப்போ ரவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கரிஞ்சு போயிடக்கூடாது. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடானாலே போதுமானதாக இருக்கும். நம்ம ரவையை வறுத்துட்டே இருக்கும்போது அந்த ரவையோட மனம் நல்லா வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே வானலியில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம அன்னாச்சி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டியாக, நம்ம அதை இந்த நெய்யோடு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த அன்னாச்சி பழத்தை நம்ம இந்த மாதிரி இந்த நெய்யோடு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த அன்னாச்சி பழத்து கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அதிலிருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரையோடு சேர்த்து இந்த அன்னாச்சி பழத்தை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி அன்னாசி பழத்தோடு நம்ம சர்க்கரை சேர்த்து வதக்கிக்கிறோம்னா, சம்டைம்ஸ் இந்த அன்னாசி பழம் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவையில் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து வதக்கிக்கிட்டோம்னா அதோட அந்த புளிப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டு நல்லா இனிப்பாக மாறும். அதுக்காக தான் இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த சர்க்கரை முழுக்க இந்த அன்னாசி பழத்தில் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். அதுக்காக இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதனால் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அன்னாசி பழம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்ட பிறகு இது கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த அன்னாசி பழம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அன்னாசி பழம் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த கேசரிக்கு முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வானலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகிட்ட பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கிறேன். இந்த உலர்ந்த திராட்சையை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதில் கண்டிப்பாக நம்ம இது மாதிரி வாஷ் பண்ணும்போது அழுக்கு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம திராட்சையை நல்லா நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் சேர்த்துக்கணும். நார்மல் வாட்டர்லேயும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த டைம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் திராட்சை, அதனால தான். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அன்னாசி பழம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கேசரி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட அளவு அந்த கப்போட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நம்ம எந்த கப்பில் இல்லை டம்ளரில் ரவையை எடுத்துக்கிறோமோ அதே அளவை பேஸ் பண்ணி நம்ம இந்த தண்ணியோட அளவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் கலருக்காக. உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கான இந்த கலருக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் இல்லை மொத்தமாக நம்ம ரவையை சேர்த்துட்டாலும் அது அப்படியே கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு. இப்போ ரவை மொத்தத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பாருங்கள், ரவை நல்லா வெந்து கெட்டியாயிடும். இந்த மாதிரி லேசாக கெட்டியாகிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அந்த சர்க்கரையை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கேசரி கெட்டியாக இருக்குது இல்லையா, நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா சர்க்கரை உருகி இன்னும் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ரவையை சேர்க்கும் போதே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். சர்க்கரை கரையிற மட்டும் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அடுத்ததாக நம்ம அப்படியே இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் கேசரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய், அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை வீட்டிலே காய்ச்சின நெய்ங்க, அதனால் ரொம்பவே நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக நம்ம சேர்த்து இதை கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்ல சாஃப்டான கேசரி நமக்கு கிடைக்கும். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1 கப் அளவுக்கு நெய் போதுமானதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நெய்யோடு சேர்ந்து இந்த கேசரியை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் கேசரி எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா நம்ம கல்யாண வீட்டில் கேசரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, இந்த பைனாப்பிள் கேசரி அந்த மாதிரியே நல்லா சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இடையில ஒரு ஸ்பூன் நெய்யை நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை மொத்தமாக நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்பப்போ சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி, ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை இறக்கிக்கலாம். நம்ம இந்த கேசரியில் சர்க்கரை சேர்ப்போம் இல்லையா, சர்க்கரை சேர்த்து அது நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அடுத்ததாக நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருக்கணும். அந்த மூடி போட்டு வேக வச்சோம்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கேசரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேசரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மிருதுவாக இருக்குது இல்லையா, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்ட பிறகு நல்லா கரெக்டான அளவுக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம கரண்டியில் எடுத்து நம்ம பரிமாறும்போது அழகாக அந்த ஒரு ஷேப்க்கு வர மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். அதே சமயம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் கேசரி. இப்போ முந்திரி திராட்சைலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நல்ல ஒரு சூப்பரான மிருதுவான பைனாப்பிள் கேசரி கல்யாண வீட்டில் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு செஞ்சாச்சு. பாருங்கள் அந்த கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த பைனாப்பிள் கேசரியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.